திருச்சி துறையூரில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. துறையூர் நகர அதிமுக செயலாளர் பாலு உள்ளிட்ட 14 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அதிமுகவினர் யார்? அவங்க மேலெல்லாம் என்னென்ன வழக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க காவல்துறையினர்? திருச்சி மாவட்டத்துல கடந்த 3 நாட்களாக எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில நேற்று மாலை மண்ணச்சநல்லூர் பகுதியில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு துறையூர் தொகுதிக்கு அவர் வந்து கொண்டிருந்தார். அவர் வருவதற்கு முன்பாக துறையூர் தொகுதியில துறையூர் பேருந்து நிலையம் அருகே ஏராளமான அதிமுகவினர் திரண்டு அவரை வரவேற்பதற்காக காத்திருந்தனர். பேருந்து நிலையம் அருகேதான் அவர் பிரச்சாரம் செய்வதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில அதிமுக தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று சென்றது. அந்த கூட்டத்திற்கு வந்த ஒரு நபர் மயக்கமடைந்து விட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக அந்த ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த ஆம்புலன்ஸ் செந்தில் என்கிற ஓட்டுநர் ஓட்டி வந்தார். அந்த ஆம்புலன்ஸில் தொழில்நுட்ப வல்லுநராக ஹேமலதா என்பவர் இருந்துள்ளார். அந்த கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் அவசரமாக சென்ற போது அதை மறித்த அதிமுகவினர் அந்த ஆம்புலன்ஸை அடித்தனர். அதே போல அந்த ஓட்டுநர் செந்தில்குமாரையும் அதே போல ஹேமலதாவையும் தாக்கினர். உடனடியாக அங்கிருந்த காவலர்கள் அவர்களை மீட்டு அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இதில் காயமடைந்த செந்தில்குமார் மற்றும் ஹேமலதா இருவரும் துறையூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக துறையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில அவர்களை ஆம்புலன்ஸையும் அதே போல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர், ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் ஹேமலதா ஆகியோர் தாக்கியதாக அதிமுக நகர்மன்ற செயலாளர் பாலு, அதே போல அதிமுகவை சேர்ந்த விவேக், தீனதயாளன் உள்ளிட்ட 14 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது வன்முறையில ஈடுபடுவது, ஒருவருடைய சுதந்திரமான நடமாட்டத்தை தவறான முறையில தடுப்பது, பொது இடத்தில் ஆபாசமாக பேசுவது, செயல்படுவது, பொது ஊழியரை அவருடைய கடமையை செய்ய விடாமல் தடுப்பது, மிரட்டல் விடுப்பது உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் 14 பேர் மீது இப்ப துறையூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.